அந்த எலி வேகமாக பதட்டமாக முயலோட வலைக்குள்ளே ஓடும். அப்படியே இந்த கழுகு மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு சருன்னு கீழே வந்து எலி அழுகும். ஐயோ ஐயோ சிக்கிட்டுனே மாட்டிக்கிட்டுனே அப்படின்னு அழுகும். வணக்கம் குட்டீஸ். ஏற்கனவே உங்களுக்கு அபி அக்கான்னு சொல்லி ஒரு அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அந்த அக்கா எழுதின ஒரு கதையை கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. அதே அபி அக்கா எழுதின இன்னொரு கதை. அந்த கதையை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? எலிக்கு வந்த கிளி. கிளி இல்லை, கிளி. அதாவது பயம் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிளி. என்னாச்சு தெரியுமா? அந்த எலி வேகமாக பதட்டமாக முயலோட வலைக்குள்ளே ஓடும். முயல் அப்போ தான் அந்த வலைக்குள்ளே அப்படியே தூங்கிட்டு இருக்கும். வேகமாக வந்த எலியை பார்த்து சத்தம் கேட்டு என்னென்னு அப்படியே முழிச்சு பார்த்தோன்னே எலி ஓடி வரும். அது பார்த்தோன்னே முயல், ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, போ வெளியில் அப்படின்னு சொல்லும். உடனே எலி சொல்லும், ஐயோ முயலக்கா கோச்சிக்காதீங்க, நான் வந்துட்டு இருந்தேன்னா அப்படியே இந்த கழுகு மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு சருன்னு கீழே வந்து என்னை பிடிக்க பார்த்துச்சு. நான் அப்படியே சட்டுன்னு அப்படியே குட்டிக்கரணை போட்டு சருன்னு இப்படி திரும்பினோம்னா உங்கள் வீடு தான் இருந்துச்சு. டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்டேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. கழுகுக்கிட்டேருந்து பயந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் ப்ளீஸ் எனக்கு வந்து உதவுங்க. நான் இப்போ வெளியில் போனால் அது வெளியில் நீ இருக்குது, என்னை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுமா முயல். ஓ அப்படியா அப்படின்னு பாவமாக போயிடுச்சு எலியை பார்த்து. சரி நீ இங்கேயே பத்திரமா இரு நான் பார்த்துட்டு வரேன்னு மெதுவாக அந்த வலையிலேருந்து வெளியில் வந்து அப்படியே மண்ணுக்கு மேலே வந்து பார்த்தா எழுத்தாப்புல இருந்த மரத்தில் கழுகு உட்காந்துட்ருக்கும். எலி போயிருக்குல்ல வெளியில் வரும்னு சொல்லிட்டு கழுகு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும். அப்புறம் உடனே முயல் உள்ளே போய், எலி அங்கேயே உட்காந்துருக்குது, நீ போகாத, இரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அது போனதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும். சரி ரொம்ப நன்றி முயலக்கான்னு சொல்லிட்டு எலி அங்கேயே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா கழுகு இருக்காது. அப்புறம் எலி போயிடும். கொஞ்ச நாள் கழித்து அப்படியே ஏதாவது இறை கிடைக்குதா, ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு இந்த எலி இப்படி தேடிக்கிட்டே போகும்போது சர்ன்னு வந்த கழுகு அப்படியே டபால்னு எலியை கொத்திடும். எலியை கொத்தி தூக்கிட்டு போகும்போது எலி அழுகும். ஐயோ சிக்கிட்டுனே மாட்டிக்கிட்டுனே அப்படின்னு அழுகும். அப்போது கழுகு, மாட்டிக்கிட்டியா? அன்னைக்கு தப்பிச்சு முயலோட வலைக்குள்ளே போனேன், இல்லை இன்னைக்கு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். இல்லை நான் வந்து உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும். நானே உன்னை பிடிச்சி சாப்பிட போகிறேன், நீ என்ன எனக்கு உதவி செய்ய போகிற அப்படின்னு கழுகு கேட்கும். நான் குட்டியும் டெய்லி என்னை சாப்பிட்டா உனக்கு என்ன கிடைக்க போகுது? அதே ஒரு முயல் கிடச்சிச்சின்னா, கொழுன்னு ஒரு அழகான முயல் கிடச்சிச்சின்னா உனக்கு பெரிய வேட்டையாக இருக்கும் தானே, என்னை மட்டும் விட்டேன்னா நான் போய் முயலை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும் எலி. உடனே அதை எப்படி உன்னை நம்புறது? நம்ப மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லும் கழுகு. நம்புனீன்னா உனக்கு முயல் கிடைக்கும், இல்லைன்னா நான் தான் அன்னைக்கு என்னை காப்பாற்றின முயலை நான் பார்த்தே இல்லை, நீ அது குழுன்னு நல்லாயிருக்கும், உனக்கு சாப்பிட்டீங்கன்னா 2 நாளைக்கு பசிக்காது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லும். உடனே கழுகு கொஞ்சம் ஆசை வரும். இந்த எலியை சாப்பிட்றதுக்கு பேசாமல் அப்படியே விட்டு இந்த முயலை சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்குன்ட்டு, சரி என்ன பண்ண போகிற, போய் கூட்டிகிட்டு வரையா, என்ன பண்ண போகிற அப்படின்னு. நீ விட்டால் தானே இப்படி என்னை அப்படியே கூரான நகத்தில் என்னை பிடிச்சி வச்சுட்டே இருக்கிற, நீ விட்டினா நான் ஓடி போய் குடுன்னு முயலோட வலைக்குள்ளே போய் முயல் அழுங்காப்புல வெளியில் கூட்டிகிட்டு வருவேன். நீ ஒளிஞ்சிருந்துக்கோ, முன்னாடி நிற்காத, கழுகு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன், நீ டபக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிரு சரியா அப்படின்னோடனே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுரும். கீழே விழுந்த எலி குடுன்னு வேகமாக அந்த முயலோட வலைக்குள்ளே போகும். முயலக்கா, என்ன உனக்கு பொழுதுனைக்கு இதே வேலையை போச்சு, எப்போ பார்த்தாலும் வந்துட்டுருக்கிற, என்ன நினச்சிட்ருக்கிற நீன்னு கோவமாக எழுந்திரிப்பாங்க கேட்பாங்க. அப்போது எலி சொல்லும், இல்லை கழுகு என்னை தூக்கிடுச்சு இன்னைக்கு, தூக்கிட்டு அப்படியே பறந்து போகும்போது நான் சொன்னேன், என்னை விட்டீங்கன்னா நான் முயலை வந்து உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுதான் என்னை விட்டுச்சு, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னோடனே முயலுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன நான் உனக்கு வந்து உதவி பண்ணி அன்றைக்கி உயிரை காப்பாற்றினேன், எனவே நீ மாட்டி கொடுக்கலான்னு வந்திருக்கியா நீ அப்படின்னோடனே எலி சொல்லும், சே அப்படியெல்லாம் இல்லை, நம்ம 2 பேருமே கழுகுக்கிட்டேருந்து தப்பிக்கணும், அதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் நான் அப்படி சொன்னேன், அப்படிலாம் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நன்றியோடு இருக்கணும்ல, நம்மளுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நன்றியோடு இருக்கிறது தானே, எனக்கு தெரியும் அதெல்லாம். இப்போ வேறு அது வெளியில் காத்துட்ருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு முயலக்கா கேட்கும். ஆமாம் வேறு வழியே இல்லை, நம்ம 2 பேர் இருக்கோம் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி வேறு பக்கமாக ஓட்டை போட்டுட்டு நம்ம வெளியில் போயிடுவோம். அது இங்கே தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாசலில், நம்ம அப்படியே தோண்டி வேறு பக்கம் ஓட்டை போட்டு வெளியில் போயிட்டு நம்ம வேறு பக்கமாக ஒரு வலையை நீ உருவாக்கிக்கோ, ஏன்னா மறுபடியும் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கழுகு வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும் முயலக்கா அப்படின்னு எலி சொல்லும்.
ஓ சரி பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஓட்ட போட்டு வேறு பக்கமாக மண்ணுக்கு மேலே வந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்குவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அதோட கதை முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் நிறைய கதைகளோட மணியத்தை உங்களை சந்திக்கிறேன். மணியத்தியின் வணக்கம்.